கிறிஸ்துவின் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே தேவ சபையை கூடி கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை சுமந்து அவர் நம்மை நடத்துவாராக. வருகிற நாட்கள் தேவனாலே அது நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருப்பதாக. பிரியமானவர்களே, எனக்கு வித்தியாசமான கோணத்தை ஒரு காரியத்தை நம்மளுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய ஆண்டவருடைய தலைவர்கள் ஆராதனையாக இருக்கிறபடினாலே வெகு பிறகு நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டு. எனவே பிரியமான சுருக்கமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை விரும்புகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. நான் எதை செய்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாக வேண்டும். நான் எதை செய்தாலும் அது நான் வெற்றியை காண வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணமாக அது இருக்கிறது என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகளும் அப்படிப்பட்டதாகவே இருக்கிறது. காலையில் எழுப்புன்னு நான் நினைக்கிறோம், ஆண்டவரே ஜெபம் என்று சொல்றோம், ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அல்லேலூயா. நான் போகிற இடம் எனக்கு வாய்ப்பு பண்ண வேண்டும். நான் போகிற இடத்துல ஒரு ஜெயத்தை பார்க்க வேண்டும். நான் எதை செய்தாலும் அது ஒரு மேன்மை எனக்கு வேண்டும் சொல்லி நம்ம தேவ சமூகம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்காத ஒரு மனிதன் அப்படி இருக்க முடியாது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற ஒரு மனிதன் எதிர்பார்க்கிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் போது பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை நம்ம எடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் தினந்தோறும் நடைபெறுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த போராட்டம் என்ன சொன்னா, எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை குறித்து அவன் தெளிவாக அவன் சொல்லுகிறதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். எபேசியரின் புத்தகத்தை தெரிந்து கொள்ளலாம். எபேசியர் 6வது அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை கற்றுக் கொடுக்கலாம். வாசிக்கலாம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொருளாத ஆவிகளும் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம், இந்த உலகம் தான் என்னோடு கூட போராடுகள் நம்ம நினைக்கிறோம். உலகத்துடைய காரியங்கள் நம்மோடு போராடுகள் என்பது இன்னைக்கு நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு உடம்பை எழுப்பிவிட்டார்கள், இவர்கள் எனக்கு உடம்பை எழுப்பிவிட்டார்கள், அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் சொல்லி இன்னைக்கு மனிதனை குறித்து நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்றது மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி வான மண்டலத்தில் பொல்லாத சேனை 4 விதமான கூட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. நம்மை ஆவிக்கிற வாழ்க்கை விளம்படும்படியாக, நம்மை கீழே விளக்கலை விடும்படியாக, நீங்கள் நானும் ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை காணக்கூடாது என்பதற்காக, நீங்கள் நானும் மேன்மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கூடாதபடிக்கு இந்த 4 விதமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது போராட்டத்தை கொண்டு வருகிறது. இதிலே நாம் விழுந்து விடுகிறோம். ஆவிக்கிற வாழ்க்கையில ஓடணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிற எண்ணம் இருக்கிறது. ஒரு வளர்ச்சி எனக்கு வேணும், நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், என் ஆண்டவரோடு கூட இருக்கணும், கர்த்தரோடு கூட உறவாடுகிற எண்ணம் வாஞ்சை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனா ஏன் முன்னேற முடியல? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியல? ஏன் திரும்ப திரும்ப நாம் விழுந்து கொண்டே இருக்கிறோம்? ஏன்னா மறைமுகமாக ஆவிக்கிற மண்டலத்துல நமக்கு ஒரு போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆவிக்கிற மண்டலத்துல நமக்கே தெரியாத ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்குது. ஜெபம் பண்ணா 6 மணிக்கு பிறகு நினைச்ச ஜெபத்தை தடுக்கலாம், பரலோகத்தை நினைச்ச முடியாது, போக முடியாது. யோசித்து பாருங்க. பூமியில வாழலாம் சொன்னா இங்க இருக்க பொருளாத ஆவி நம்மளை என்ன செய்யறது? வாழ விடாத ஏதோ ஒரு காரணம் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத
நம்முடைய வாழ்க்கையில் அது உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகளை சபை இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. ஆதி திருச்சபனது வெற்றி, ஆதி திருச்சபனது ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு சபையில் அதை இழந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு சபை இழந்து நிற்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம் பிரியமானவர்களே, கொலோசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோணமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அவர் எதெல்லாம் வெற்றி சிறந்தாரு? துறைத்தனங்கள், அதிகாரங்கள். ஆண்டவர் துறைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தவராக அவர் மாறினார். பிரியமானவர்களே, அவர் இந்த உலகத்தை வாழும்போது ஆண்டவராய் இயேசு மண்ணு உருவாக இருந்தாலும், மாம்சத்தை பிறந்தாலும் அவருக்கு அநேக பாடுகள், நம்மை போல பாடுபட்டார். நம்மை போல பிரியமானவர்கள் அவருக்கு வேதனை இருந்தது. நம்மை போல அநேகர் அவரை பிரயாசம் பண்ணினார்கள். நம்மை போல அவர் எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கதான் செய்தது. நம்மை போல இந்த உலகத்தை அவர் பாடு அனுபவித்தவராக இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மை போல பாடுகளுக்கு இருந்தது. நீங்க வேதத்தை 4 சுவிசேஷங்களை ஆராய்ந்து பார்க்கணும்னா நீங்க சொன்னா எனக்கு இப்படி இருந்து அப்படி இருந்து சொல்லிட்டு அதே பாடுகளை அவரும் அனுபவித்தார். தேவகுமாரனாக இருந்தார். தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் பிரியமானவர்களே, நம்மை போல அவரும் பாடு அனுபவித்தவராக இருந்தார். ஆனால் உலகத்தை வாழும் போது அவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் சாத்தானை ஜெயிக்கிறவராக இருந்தார். அவர் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருந்தார். அவர் எதுவுமே அவரை நெருங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்த ஒரு காலம். அவர் அப்படி வாழ்ந்தார். வாழ்ந்தது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டும். ஒரு ஜெயமுள்ள இயேசு எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரோ, எப்படி இந்த உலகத்தை வாழும் போது அப்படி வாழ்க்கை ஜெயமாக இருந்ததோ, அதே போல ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் அதுதான். அதுதான் தேவ திட்டம், அதுதான் தேவ சித்தம். எனவே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து ஒரு அடிச்சுவடை நமக்காக வைத்து போயிருக்கிறார். நமக்காக ஒரு அடிச்சுவடை காண்பித்துக் கொண்டு கொடுத்து போயிருக்கிறார். அவர் நமக்காக நம்மை போல மாம்சமாய் இந்த உலகத்தை வந்தார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்காக அவர் ஒரு அடிச்சுவடை, ஒரு அடையாளத்தை அவர் வைத்துக் கொண்டு போயிருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை. பாருங்க, 30 வயது அவர் நினைச்சிருந்தாரு ஆசாரி வேலை தான் பார்த்தார். ஆண்டவர் தேவகுமாரன் சும்மா இருக்காரு. ஆசாரி வேலை பார்த்தார். குடும்பத்தை நடத்த தகப்பனார் இழந்தா, இப்ப தனது தாய் அவர் தான் உண்டு, தினமும் போஷிக்கப்படணும். தின தேவைக்காக அவர் நம்மை போல ஒரு கூலி வேலை செய்கிறவர்களாக என்ன உலகத்தை இருந்தார். 5 அப்ப 2 பேர் 5000 பேரை போஷித்தாங்க. நல்ல புரிச்சு. செங்கலில் 2ஆக பிளந்த ஆண்டவர், யோர்தானை கடக்க செய்த ஆண்டவர், பிரியமான வானத்தில் மன்னாவினால் நம்முடைய சிஷ்யரை போஷித்த ஆண்டவர், ஜீவ தண்ணீரை கொடுத்த அந்த கண்மலை இப்பொழுது தன்னுடைய தேவைக்காக ஒவ்வொரு நாளும் அவர் உழைக்கிற தேவை அவருக்கு இருந்தது. அதான் ஆரம்பத்தில் நம்மளை போல ஒரு பாடு அனுபவித்தார். நம்மை போல ஒரு கஷ்டங்களை அனுபவித்தார். ஒரு அரசாங்க குடும்பத்தை பிறக்கல, ஒரு பெரிய ஒரு வசதியான குடும்பத்தை பிறக்கல, ஒரு ஏழை குடும்பத்தை பிறந்து ஏழையாக வாழ்ந்தார். அவரும் ஆசாரி வேலை வேர்வை ரத்தத்தை இந்த உலக நிலத்தில் சிந்திதான் அவர் வேலை செய்தார். அவருடைய நம்முடைய ரத்தம், நம்முடைய வேர்வை எப்படி இந்த உலகத்தை சிந்தப்படுகிறதோ, நாம் வேலை செய்வது பூமியில அந்த வேர்வை எப்படி சிந்தப்படுகிறதோ, அதே போல அவருடைய வேர்வை சிந்தப்பட்டது. ஆசாரி வேலை செய்கிறவராக இருந்தார், தச்சு வேலை செய்கிறவராக இருந்துதான் அந்த தாயாரும் அவரு பிழைப்பை நடத்தினார்கள். ஆனால் அவர் நமக்காக ஒரு அடையாளத்தை விட்டு போயிருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கை. எல்லாரும் வல்லமை இல்ல, அந்த வல்லமை நமக்கு அதிகமா நமக்கு தேவைப்படாது. ஆனா இயேசுடைய வாழ்க்கை முறை நாம் பின்பற்றோம் என்று சொன்னார். நீங்கள் நான் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை
வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. இயேசுவுடைய வாழ்க்கை முறை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறும். ஆண்டவருடைய இயேசுவுடைய வாழ்க்கை முறை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறும். அதுதான் வேணும். நீங்கள் நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கத்த விரும்புகிறான். அவர் எப்படி துறைத்தலைகள் அதிகாரம் எல்லாமே அவர் செயல்படுத்தாரோ அதே போல இந்த உலகத்தில் வாழுகிற நீங்கள் நானும் நமக்கு எதிராக செயல்படுகிறார் ஆவிக்கிற மண்டலத்தை நமக்கு விரோதமாக போராடுகிறார் துறைத்தலைகள் அதிகாரங்களை பிரபஞ்சத்தில் அந்த லோகத்தில் வாழுகிற சேனை பொருளாதார ஆவிகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் கடைசி நாட்களை ஜெயப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற கர்த்தர் மரணத்தை ஜெயித்தார். நீங்களும் நான் மரணத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயமற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியானால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் ஆண்டவராகிய இயேசு எனக்காக விட்டு சென்ற அந்த அடிச்சுவடு நான் எதை பின்பற்றினால் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நான் வாழ முடியும். முதலாவது பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் பிதாவுடைய அதிகாரத்துக்கு அவர் உட்பட்டவராக வாழ்ந்தார். அல்லேலூயா. பிதாவை மிஞ்சி அவர் என்ன எதுவுமே நினைச்சார அவர் செய்யறது. பிதா என்ன சொன்னாரோ அதை அவர் செய்கிறவராக. பிதாவுடைய அடிச்சுவடு பிதாவை அவருடைய தகப்பன் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதற்குள்ளே அவர் இருந்தார். அந்த அதிகாரத்துக்குள்ளே இருந்தார். பிதாவுடைய கருத்துக்குள்ளே அவர் அடங்கி இருந்தார். வேதம் சொல்லுது ஏற்ற காலங்களை கர்த்தரை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்களை செய்ய அடங்கி இருக்கிறது. நிருபணம் கற்றுக் கொடுக்கிறது. ஏற்ற காலத்தை கர்த்தரை உயர்த்துவார். அந்நாள் அவருடைய பலத்த கருத்துக்களை நினைச்சனும் அடங்கி இருக்கணும். இயேசு அடங்கி இருந்தார். தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாலும் நான் பெரிய தேவகுமாரன் நான் அப்படிதான் இருப்பேன் எப்படிதான் இருப்பேன் என் மனம் போல நான் வாழ்வேன். உலகத்தை நான் வந்து மனுஷன் இல்லை நான் கடவுளாக அவர் வாழவே இல்லை. என் பிதாவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர் இருந்தார். பிதாவுடைய அதிகாரத்தை அவர் அடங்கி நடந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவுடைய அதிகாரத்தை அவர் அடங்கி நடந்தார். அதுதான் வெற்றியினுடைய பெரிய ரகசியம். இருந்தான் உலகத்தை ஜெயிப்பதற்குள்ள பெரிய ஒரு ரகசியம் அதுதான். நீ பாருங்க, ஏசாயா 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் போது ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை பிதாவுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்துறார். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்கிறது? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று உரைக்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். அல்லேலூயா. என்னை அனுப்பும். பாருங்க, பிதாவுடைய வார்த்தை, பிதாவுடைய உள்ளம் அங்கே வேதனைப்படுகிறது. யாரை நான் அனுப்புவேன்? இந்த ஜனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜனம் பாவத்துக்குள்ள இருக்கிறது. இந்த ஜனம் அக்கிரமத்துக்குள்ள இருக்கிறது. இந்த ஜனம் பிரியமானவர்களே பாதாளத்து இறைவனுடைய படுக்கை போட்டு அதில் படுத்துக் கொண்டு இருக்கிறது. இந்த ஜனம் மனமோட போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஜனத்தை மீட்கும் வரை நான் யாரை அனுப்புவேன்? கர்த்தர் அனுப்பின எல்லாரும் ஏராளமா இருந்தார்கள். கர்த்தர் வார்த்தையை புறக்கணித்த ஜனம், கர்த்தர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் வாழ்ந்த ஜனம். ஆண்டவர் மேற்பொருளை அனுப்பினால் கர்த்தர் வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் தீர்க்கதரிசிகளை அனுப்பினால் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் நியாயாதிபதிகளை அனுப்பி பார்த்தால் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுக்கல. கர்த்தர் உள்ளம் கத்தறுகிறது. ஆண்டவர் உள்ளம் அங்கே கத்தறுகிறது. யாரை நான் அனுப்புவேன்? என் காரியமா இந்த ஜனத்தை மீட்கும்படியாக, இந்த ஜனத்தை மீட்டெடுக்கும்படியாக, இந்த ஜனத்தை பரிசுத்த வாழ்க்கை வாழ கற்றுக் கொடுக்கும்படியாக, இந்த ஜனம் ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ நான் யாரை நான் அனுப்புவேன் பிதாவுடைய உள்ளம் இயங்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசுக்கு ஒரு வார்த்தை நான் இருக்க நான் போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தை அங்கே அடங்கி நடந்தார். பிதாவுடைய ஏக்கங்களை அவர் எண்ணினார். பிதாவுடைய இருதயத்துள்ள அந்த ஏக்கம் என்ன என்பதை அவர் அறிந்து வைத்தபடினாலே பிதாவுக்கு அடங்கி நடந்த அந்த வார்த்தை கடைபிடித்தவராக நான் போறேன்னு சொல்லி வந்து உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால என்ன சொல்ல அவர் சிலுவையை வெற்றி சிறந்தபடினாலே கடைசியில் பிதாவுக்கு பிரியமான அடங்கி நடந்தபடினாலே. பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டோம் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அதனால பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம்.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிவிக்கப்பட்டபடிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அல்லேலூயா. பிதாவுக்கு அடங்கி நடந்தார். பாருங்க, சிலுவை மரணம் இருந்தோம். அந்த மரணத்துக்கு போகும்போது கூட என் ஆண்டோட வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருந்தார். என வந்த நோக்கம், என் பிதாவுடைய ஏக்கம் அதுதான். என் பிதாவுடைய ஏக்கத்தை நிறைவேற்ற அவருடைய நோக்கம் அதுதான். பிதாவுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். எனவே அவர் எதற்கு அந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதோ என் பிதாவுக்கு அவர் அடங்கி நடந்தார். எனவே தான் பிரியமானவர்களே, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்தை வேளாண் நாமத்தை அவர் கொடுத்து அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நோக்கி பார்த்தவர்கள், அவர் விட்டு சென்றவருடைய வாழ்க்கை நோக்கி பார்த்தவருடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட, அதே போல அவர் எப்படி வெற்றி செல்வதாரோ அதே போல ஜெயத்தை நமக்கு தந்து வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எதற்கு அடங்கி நடக்கணும்? பிதாவுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? அடங்கி. நாங்க கேள்வி கேட்க இடமே இல்லை. அல்லேலூயா. வேதத்தை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? பைபிள் யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இதான நீங்க எப்படி சொல்லணும்னு கேட்க முடியுமா? இப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னா கேட்பாங்க, புரியாச்சு எப்படி சொல்லலாம், இந்த வார்த்தை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்பீங்க. ஆனா பைபிள் சொன்ன பைபிளுக்கு கேள்வி கேட்க முடியுமா? அங்க அடங்கிதான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னதான் கேள்வி கேட்க முடியும்? இது எப்படி அவர் சொல்லலாம், இது எப்படி எப்படியா பேசலாம், அது எப்படி அவருக்கு சொல்லலாம், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு கேட்கலாம். பிரியமானவர்களே, ஆனா வேதத்துக்கு நீங்களும் அடங்கிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அங்க கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் பிதாவுடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய வெற்றியுடைய வாழ்க்கையோட ரகசியமே. அவர் பிதாவுடைய வார்த்தைக்கு அடங்கி நடந்தார். அல்லேலூயா. பிதாவுடைய வார்த்தைக்கு மரண நேரம் சிலுவையில ஜீவனை கொடுப்பது கீழ்ப்படிந்து நடந்தார். பாருங்க, கடைசி ஜீவனை கொடுக்கும்போது கூட பிதாவுடைய கருத்து ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய வெற்றி வாழ்க்கை. அதுதான் அவருடைய வெற்றி வாழ்க்கை. அந்த சிலுவையில எல்லாத்தையும் வெற்றி சென்றார். துறைத்தனங்களை கத்த முறியடித்தார். அதிகாரங்களை கத்த நிர்மூலமாக்கினார். உலகத்தின் அதிபதியாக பிசாசுடைய சகல கிரியைகளை கத்த மேற்கொண்டார். அதே தேவன் நமக்கு வெற்றி தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நான்கை மேற்கொள்ளும்படியான கிருபைகளை தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரே காரணம், நாம் பிதாவுடைய வார்த்தைக்கு அடங்கி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதத்துக்கு அடங்கி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதற்கு உங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து கேள்வி கேட்காதபடிக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படி நடப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெயமுள்ள வாழ்க்கை உங்களை தந்து உங்களை நடத்த என் தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. இரண்டாவது நம்ம பார்ப்போம்னு சொன்னா அவர் பிதாவின் சித்தம் செய்கிறவனாக இருந்தார். அவர் ஒவ்வொரு நேரமும் பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய எண்ணம் எதுவோ, எதற்காக அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றல அவர் குறியாக அவர் அந்த நோக்கத்தோட இருந்தார். அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. யோவான் 4வது அதிகாரத்துல ஒரு பாதியான ஒரு சமாவேசத்தை கதை சந்திக்கிறான். அவளோடு கதை பேசுகிறான். அவளோடு கூட பேசி பிரியமானவர்களே, அங்கே ஒவ்வொரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அவளை ரட்சிப்புகிறான், நடத்துகிறான். அந்த கிராமத்தை, இந்த சமாரிய கிராமத்தை அவளை ரட்சிப்புகிறான் நடத்தும் போது சீஷர்கள் ஆகாரம் பெற்று வரும்போது சீஷர் ஆகாரம் பண்ணுவாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவர் ஆகாரம் பண்ணுவாங்க, சாப்பிடுங்க சொல்லும் போது ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய போஜனம் இது இல்ல, வேறு ஒரு காரியம் இருக்குன்னு கதை சொன்னான். சீஷர் நினைச்சாங்க, அப்ப ஏற்கனவே ஒரு சாப்பிட்டு இருப்பாங்க நினைச்சாங்க. அல்லேலூயா. வீட்டுல படிச்சு பார்த்து தெரியும். அவங்க என்னன்னா அப்ப ஏற்கனவே யாரும் ஆகிரம், அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த ஸ்திரீ என்ன நினைச்சிருப்பா, ஆகிரம் பண்ண நல்ல தின்னு கொடுத்து இருக்காரு, நம்ம தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு நினைச்சாங்க. ஆனா இயேசு சொன்ன வார்த்தை தெரியுமா? 8வது வசனத்தை வாசிக்கலாம். சாரி, 34வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய போஜனம் ஆண்டோடைய தாகம், அவருடைய தாகம் தீர்க்கணும்னு சொன்னா, அவருடைய அந்த பசியை போக்கணும்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு, என் அனைத்தினுடைய சித்தத்தை செய்து முடிப்பது என்னுடைய போஜனம். அல்லேலூயா. என்ன எதுக்காக அந்த கிரியை நான் செய்து முடிக்கிறேன், அதுதான் என்னுடைய போஜனம். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற சரியாக இருந்தார். பாருங்க, 5 அப்பம் 2 மீன் அவருடைய சமயத்தை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் அதை போஷிக்க கதை கொடுத்தா, எல்லாரும் பங்கிட்டு பண்ணாங்க. வேணும் சொல்லி திருப்தியா சாப்பிட்டாங்க. யாருக்கு எந்த குறையும் இல்லை. மீதி எத்தனை கூட எடுத்தாங்க?
5 அப்பம் 2 மேல கொண்டு 5000 வருஷம் மீது போஷன் மீது 12 கூட எடுத்தாங்க. இந்த 12 கூட யாருக்கு தான் கொடுத்தாரு? 12 சீஷர்களுக்கு கொடுத்தாரு. தவிர என் அம்மாவுக்கு வேணும் சொல்லி ஒரு பங்கு கூட அவர் என்ன செய்யணும் கொண்டு போகவே இல்ல. மரியாதை அங்கதான் இருக்கலாம். நான் வீட்டுக்கு தனக்குன்னு ஒரு பங்கு அவர் கொண்டு போகவே. ஏன்னா அவருடைய நோக்கம் அது இல்லை. அவருடைய சித்தம் என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது. என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். இந்த உலகத்தை வாழ்கிற நம்முடைய நோக்கம், பிதா என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறான், என்னை குறித்து தேவ சித்தம் என்ன, என்னை குறித்து கர்த்தருடைய காரியம் என்ன, என்னை குறித்து தேவனுடைய காரியம் என்ன, அதை நிறைவேற்ற நாம் கண்ணாக இருப்போம் என்று சொன்னார். அதை நிறைவேற்ற நோக்கத்தில் நாம் சரியாக இருப்போம் என்று சொன்னார். நீங்களும் நான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எதுவுமே கர்த்தர் நெருங்க முடியல. எந்த வார்த்தை அவரை பாதிக்க முடியல. எந்த வார்த்தை அவரை ஒரு சோதனைக்குள்ள அவர் கொண்டு போக முடியல. பாருங்க, பேதுரு ஒரு இடத்துல சொன்னா மருத்துவமனையில ஆண்டவரா இயேசு மருத்துவமான பிற்பாடு பேதுரு ஆண்டவரை சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரை கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னா கவலைப்படாதீங்க. ஏன் கஷ்டப்படுறோம், ஏன் அலையும், ஏன் சுத்துறோம், ஏன் ஊருக்குள்ள போறோம், நமக்கு வேற வேலை இல்லையா, வேண்டாம். அந்த மலையில டென்ட் கட்டி நம்ம இங்கே இருக்கோம். மோசைக்கு கூடாரம் எல்லாம் செத்து போனவனுக்கெல்லாம் கூடாரம் போட சொல்லணும். நல்ல புரிஞ்சியா? மோசை இல்லையா மரணத்தை சந்திச்சு போயாச்சு. இயேசுவோடு பேச, அவருடைய ஊழியர்களுடைய காரியங்களை பேச வந்தாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா பேர் சொல்ல பாருங்க, செத்துவனவங்கெல்லாம் கூடாரம் போட சொல்லணும். வெளியே கூடாரம் போடும். ஆனா டெய்லி உங்கள்கிட்ட பேச வருவாங்க இல்லையா? வெளியே ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம் போட்டு, பொம்மைக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே நம்ம இருந்தோம். அலையில நம்ம போக வேண்டிய அவசியமே. அந்த என்ன சொன்னா தெரியுமா? அந்த என்ன சொன்ன தெரியுமா? நீ மனசனை கேட்டதை சிந்திக்கிறாய், தேவனை கேட்டதை சிந்திக்கிறேன் கதை சொன்னார். அவர் மருத்துவமனை போனது 2 பேரும் இயேசுவை பலப்படுத்தினார். அவர் எருசலேமுக்கு போக போகிறார். அவர் பாடுகள் அனுபவிக்கிற எருசலேமுக்கு போகும்படியாக இருக்கிறார். அவர் பெரிய ஒரு காரியம், ஒரு மீட்பு உண்டு பண்ண ஒரு மீட்பின் காரியத்தை செயல்படுத்தும்படி எருசலேமுக்கு செல்லும்படியாக இருக்கிறார். அவரை பலப்படுத்தும்படியாக, அவரை ஸ்திரப்படுத்தும்படியாக, அந்த மரணத்துடைய காரியங்களை பேசும்படி 2 பேரும் இறங்கி வந்தாங்க. ஆனா பேருடைய எண்ணம் வேற. 2 கட்டிக்கு இருந்தாங்க. எனக்கு குறிச்சுடைய அவசியம் இல்லை. நல்ல புரிஞ்சுக்கிறேன். நம்ம சலிஷாமி நம்ம பார்க்க முடியும். இந்த ஊழியக்காரனுடைய நிலைமை தான். ஒரு நல்ல சபை, நல்ல வருமானம். ஏன்னா வருமானம் தான் எதிர்பார்க்கிறாங்க. நல்ல வருமானம் சபை கிடைச்சுன்னா 5 வருஷம் 6 வருஷம் அப்படியே இருக்காங்க. அலையலுயா அலையலுயா. நமக்கு நாங்க கேட்போம், டிரான்ஸ்ஃபர் வாங்கலாம், வேண்டாம். எந்த சபை தர போறாங்களோ தெரியாது. டிரான்ஸ்ஃபர் எழுதிடும், வேண்டாம். அலையலுயா அலையலுயா. நோக்கம் என்ன? நல்ல சபை, நல்ல வருமானம், நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை போதும். நம்ம அங்கே இருந்தோம். யாருடைய எண்ணம்? யாருடைய எண்ணம்? பேருடைய எண்ணம். 2 கட்டி அங்கே இருந்தோம். நம்ம சிந்திச்சுக்கலாம். என்கிட்ட நிறைய கேட்பாங்க, இது போன டேலண்ட்லாம் சின்ன சின்ன சபை தான். நான் சொல்லுவேன், எப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க போயிருந்தாங்க. அதே எப்படிதான் ஊழியக்காரங்க போயிருந்தா கர்த்தர் நடத்துவான். கர்த்தர் நடத்துவான். கர்த்தர் நடத்துவான். கர்த்தர் பெரிய பிரச்சனை சொன்ன முதல் சபை அட்டைப்படும். எத்தனை நீங்க போயிருக்கீங்கன்னு தெரியும். 2 ஆண்டுகள் ஊழியர் செய்ய பெரிய பாக்கியத்தை கருத்து தந்தான். 6 குடும்பம், 6 குடும்பம். அதுல 3 குடும்பம் தான் உள்ளூர்ல இருக்கு, வெளியே இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை தான் 3 குடும்பத்தோட பார்க்க முடியும். அந்த 2 வருஷம் ஊழியம் செய்தோம். கர்த்தர் ஒரு நாள் எங்களை பட்டினியை போட்டது. நிறைய உற்சாகம் செய்யணும். அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ போய் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. மனப்பூர்வமாக சொல்லுவாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய சபையில் என்ன ஊழியம் செய்வோமோ அதே ஊழியத்தை அந்த ஜனத்தினோட நாங்கள் செய்ய முடியும். கர்த்தர் எங்களுக்கு அந்த இடத்துல செய்து வந்தார். அந்த ஒரு ஆராதனை சரி, அது எந்த ஒரு ஆராதனை இருந்தாலும் சரி, எங்களுடைய மாச சம்பளமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிறைவாய் தந்தைகளை நடத்தினார். அதுதான் கர்த்தர், அதுதான் கர்த்தர். எல்லாரும் 2 போட்டு உட்கார விரும்புகிறார். தனக்கு நல்ல ஒரு இடம் கிடைத்து விட்டால் 2 போட்டு உட்கார
இந்த பேதுரை போல எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போடுவோம், பிரியமானவர்களே மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம், உமக்கு ஒரு கூடாரம் போடுவோம், எல்லாம் நம்ம இங்கே தங்கி விடலாம். ஏன்னா இது நல்ல இடம், மர்மமாக்கப்பட்ட இடம், பரிசுத்தவான்களா வாராங்க, தேவ மகிமை இறங்குறது, நீர் பிரகாசமே மாறி நீ மர்மமாக்கப்படுது, அதை நாங்க பார்க்கிறோம். இந்த மகிமை போதும் சொல்லி அங்கே இருந்தாங்க. ஆனா தேவ சித்தம் என்ன? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுப்பது தேவ சித்தமாக இருந்தது. என் ஆண்டவராகிய இயேசு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த மலையில் அவர் கீழே இறங்கி வந்தார். அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம் எல்லாம் என் பிதாவுடைய சித்தம் செய்வது என்ற மோட்சமா. எருசலேமுக்கு போறாங்க. எருசலேமுக்கு போகும்போது அவன் சொன்னாரு, மனுஷகுமாரன் சிலுவை நிறைவேற்ற போறார், மனுஷகுமாரன் பாவி விலைகள் ஒப்புக்கொடுக்க போறாங்க, சிலுவை நிறைவேற்ற போறார், மனுஷனோட வாழ்க்கை முடிஞ்சு இனி நான் ஒரு கூட இருக்க மாட்டேன் கதை பேசிட்டு வர்றாரு. பேச மாட்டேன் சொன்ன ஆண்டவர உமக்கு இது நடக்கக்கூடாது, அவங்க இது நடக்க கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் இந்த 3 வருஷம் ஒரு தரம் வேலை செய்யல, ஒரு மம்பட்டி கூட என்ன செய்யல, பிடிக்கல, ஒரு வலையை எல்லாம் மீனவன் தான், ஒரு வலையை கூட தூக்கல. ஏன்னா கர்த்தர் போஷித்தான், சுகபோக ஒரு வாழ்க்கை வந்துட்டாங்க 3 வருஷம். இந்த பணிகளை ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை வந்துட்டாங்க. இப்ப ஆண்டர் போயிட்டாங்கன்னா இங்க வாழ்ந்தாங்க, இவங்க வாழ்வேனது சிக்கலாயிரும். மீன் தேவைக்காக ஒரு காரியத்தை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இதுவரை கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்தான், அவளை போஷித்து அவளை பராமரித்து எல்லா காரியத்தையும் செய்தான். எனவே பேதுருடைய எண்ணம், அவனுடைய எண்ணமே வித்தியாசமானது. அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே உமக்கு எதுவும் நடக்கக்கூடாது, நீர் எருசலேம் போக வேண்டிய அவசியம் இருக்கு. அவனுக்கு தெரியுதுல்ல, நீர் அங்க மகளத்தை வந்து அவனுக்கு தெரியுதுல்ல, நீர் அங்க போய் நான் இங்கே இருந்து. ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், அப்பாலே ஒரு சாத்தானே, என் தேவனுக்கு எப்படி சிந்தியாமல் மனுஷனுக்கு எப்படி சிந்திக்கிறார். இதாவுடைய சித்தம் என்ன? அவர் எருசலேமுக்கு போக வேண்டும், அவர் பாடுகளை அனுபவிக்க வேண்டும், எருசலேமில் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய சித்தமாக இருந்தது. எனவே தான் பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதே அவர் துணியாக தன்மையான கண்மாக இருந்தபடினால்தான், அவர் அந்த நோக்கத்தோடு வாழ்ந்தபடினால்தான் அந்த உலகத்தை எல்லாவற்றும் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு அவனை சந்திக்கிறது வரலாம். அந்த 3, 4, 5 வசனத்தில் பிதாவாகிய ஆண்டவராகிய இயேசு அவனை சந்திக்கிறவனோட வாழ்க்கை முறை வேறு, அந்த வாழ்க்கையோட எண்ணங்களை வேறு. அதிகாரம் படைத்தவனாக இருந்தான், பெருமை இருந்தது, நான் ரோமன் என்று சொன்னான், சகல அதிகாரம் இருந்தது, இஸ்ரவேலில் பிறந்தவனாக இருந்தான், எல்லா கருமங்களும் இருந்தது, சபையை பாழாக்கினான், ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தான், பிரியமான எல்லா காரியத்திலும் ஈடுபட்டான். 8வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவன் பவுல். அப்படிப்பட்ட பவுல் என் ஆண்டவரை இயேசுவை சந்திக்கிறான். 6வது வசனம் சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்துக்கு அப்போஸ்தலர் 9:6 தன்னை அர்ப்பணித்தவன், அப்போஸ்தலர் 9:6 தன்னை முற்றிலுமாக தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்தவன். அந்த ஜீவன் போகிற நேரத்தை சொன்னா, நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் பவுல். இந்த வெற்றி எப்படி அவனுக்கு கிடைத்தது? இந்த வெற்றி அவனுக்கு எப்படி கிடைத்தது? எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான்? எப்படி அந்த உலகத்தை வாழ்வது அனைவர் சபைகள் எப்படி ஸ்தாபிக்க முடிந்தது? என் ஆண்டவருக்கு எப்படி பக்த வேலைகள் இருக்க முடிந்தது? அவன் உலகத்தை சிநேகித்த உலகமே குப்பன்னு சொல்லிட்டு என் ஆண்டவரை பின்பற்றுவனாய் மாறினான். இயேசுடைய வாழ்க்கை அவன் பின்பற்ற. அவன் சொன்னான், என் ஆண்டவரை இயேசுடைய அச்சு அடையாளங்களே என் சத்தத்தை நான் தடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய அந்த குணம் அவனுக்குள்ள இருந்தது, ஆண்டவருடைய அந்த மன நிலைமை அவனுக்குள்ள இருந்தது, ஆண்டவருடைய சித்தம் மாத்திரம் அவருடைய திட்டமாக இருந்தது. எனவே தான் பிரியமானவர்களே, அவர் ஓட்டத்தை முடிப்பது சொன்னான், நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதிக்கு நான் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் எனக்காக வைக்கப்பட்ட அதோடு முடிக்கல. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய அந்த பிரசனத்தை விரும்புவதை யாவருக்காகவோ அது வைக்கப்பட்டது என்று சொல்லி அவர் தன்னுடைய காரியத்தை அவன் வெளிப்படுத்துவதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அவருடைய ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வழிமாடுவேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை நீங்களும் மறந்து விடக்கூடாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்துகளை கர்த்தர் கொண்டு வர வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம்
நான்காவது அதிகாரம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். இது முதல் நீதி கிரீடம் எனக்கா வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயவிதியாக கர்த்தர் அந்நாளில் அது எனக்கு தருவாரு. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாருக்கும் அவரை போல வாழ நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜீவத்தை கற்றுத் தருவார். அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அந்த நீதி கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிரீடத்துக்காக ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. பவுலுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பவுலுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருந்தது. அநேக முறை பிரியமா அதிகமாக நிர்வாணமாக இருந்தான். பிரியமான கப்பல் சேதத்தில் இருந்தான். அவனை கொலை செய்யும்படி அநேக திட்டத்தை திருத்தினார்கள். ஆனால் தேவ சித்தம் ஒன்று அவனுடைய நோக்கமாக இருந்தது. அல்லேலூயா. தேவ சித்தம் ஒன்று அவனுடைய சிந்தனையாக இருந்தபடினால்தான் அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறினான். ஆண்டவரை அடிச்சுவடிகளை அவன் பின்பற்றினான். அவன் சொன்னான், என் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக எல்லாமே குப்பையாக இருக்குது. அல்லேலூயா. உலகமே குப்பை, எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் மாத்திரம் போதும். என் ஆண்டுடைய வாழ்க்கை வாழ்ந்தவன் போதும். என்னதான் சொன்னான், அவர் வரும்போது எனக்காக ஒரு கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. எனக்காக வைத்திருக்கிறார், அதை கொண்டு வருவார். எனக்கு மாத்திரம் இல்லை, அவரை போல அந்த பிரசன்னத்துக்குள்ள விரும்பும், அந்த பிரசன்னத்தை விரும்புகிறார், அந்த பிரசன்னத்துக்குள்ள வாழ்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தந்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் சொல்ல பவுல் தன்னுடைய வாழ்க்கை முறை அவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறான். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை. பவுலை போல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவராய் இயேசு போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்பதை மறந்து விடக் கூடாது. அவர் எந்த நோக்கத்தோடு இந்த உலகத்தை வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். கலாத்தியர் 1:4 வேதம் சொல்கிறது, அவர் தேவ சித்தத்தின்படி, தேவனுடைய தீர்மானத்தின்படி எந்த நோக்கத்தை இயேசு வந்தாரோ அந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாராம். ஏன்? தேவ சித்தம் அதுவாக இருந்தது. அந்த சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார் என்று வேதம் சொல்றது. கடைசியாக மூன்றாவதாக அவர் ஜெபிக்க அவர் மறக்கவில்லை. அல்லேலூயா. ஜெபத்திலே அவர் விழித்திருந்தார். அவர் ஜெபத்திலே விழித்திருந்தார். வேதத்தை ஆங்காங்கே நீங்க பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அங்க ஒவ்வொரு இடத்துல நீங்க பார்க்க முடியும், அநேக இடங்களை நீங்க பார்க்க முடியும். என்ன செய்தாரு? சீஷர்களை அனுப்பிவிட்டு அவன் தனியாக மலைக்கு போய் ஜெபிக்கிற பழக்கம் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சீஷர்களை அனுப்பிவிட்டு தனியாக போய் ஜெபித்தான். சீஷர்கள் அயர்ந்த இடத்துல இருப்பது நடு ராத்திரில எழுப்பி பிதாவுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவராக இருந்தார். அவர் பிரியமானவர் பகல் முழு அவர் வேலை செய்கிறவராக இருந்தார். பகல் முழு அவர் பூமி முழு சுற்றிட்டு இருந்தார். ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தார். பிரியமானவர் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். எல்லா காரியத்தை அவர் செய்தார். அவருக்கும் கைடும், அவருக்கும் சோர்வும், அவருக்கு எல்லாம் உண்டு. ஆனா அவர் ஜெபிக்க மறக்கவில்லை. அல்லேலூயா. அவர் ஜெபிக்க மறக்க பிதாவோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்தினார். பிதாவுடன் தன்னுடைய உறவை ஏற்படுத்த அந்த உறவு அவருக்கு சரியாக இருந்தது. எனவே தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக மாறினார். எனவே தான் ஆண்டவர் நம்ம சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? மத்திய 26வது அதிகாரம் 47வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு பிரியமான நம்ம சீஷர்களுக்கு வார்த்தை கற்றுக் கொடுத்தார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சம் பலவீனமானது. ஏன்னா அவர் தன்னுடைய அடிச்சொல் தான் கற்றுக்கொண்ட காரியத்தை தான் ஜெயமடைந்த காரியத்தை சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில எதை கற்றுக்கொண்டாரோ, தன்னுடைய வாழ்க்கையில எதை செயல்படுத்தினாரோ அதே போல தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்? சத்தமான இரவுல நினைச்ச கலைகளை மண்ட அப்படியே விதைச்சிருக்கோம். சத்துருடைய டைம் எப்ப தெரியுமா? சத்துரு நம்ம பயன்படுத்துற டைம் எப்ப தெரியுமா? நம்ம தனிமை தான் அவருடைய நேரம். அல்லேலூயா. நம்ம தனிமை தான் அவருடைய நேரம். நம்ம தனிமையான வாழ்க்கை தான் அவருடைய நேரம். என் ஆண்டவராகிய இயேசு ஒரு நாள் அவர் தனியாக இருந்தது இல்லை. அல்லேலூயா. அவர் பிதாவோடு இருந்தார். அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அவர் பிதாவுடைய பிரியமானவர்களே வார்த்தைக்கு அவர் அடங்கி நடந்தார். அதுதான் அவர் ஜெயமுள்ள வாழ்க்கை அவரால் பெற்றுக்கிறார். என்னைக்கு பாருங்க, தன்மையா இருப்பா நம்ம ஜெபம் பண்றோமா? தன்மையா இருப்பா ஜெபம் பண்ணா ஸ்கூல் வந்த உடனே பிள்ளைகள் தேடுறது என்ன தேடுவாங்க?
செல்ல சார்ஜ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிறோமே நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கு சத்தம் ஏன் சார்ஜ் பண்ணல, ஏன்னா அது முக்கியம். நல்ல புரிச்சு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அன்னைக்கு நம்ம வாழ்க்கை வேறு. அப்படியே வீட்டு வெளியே பேக் அப்படி தூக்கி வீசிட்டு எரிஞ்சிட்டு எங்க போவோம், விளையாடு. அதே இந்த அண்ணன் எத்தனை இருக்குது, இந்த அண்ணன் எத்தனை இருக்குது, பேக் அப்படி வீட்டுல விட்டு போறீங்க, அப்படி தூக்கி வீசு. தேவ மக்கள் நின்று இடம் தான் வாங்க, அவ்வளவுதான். ஒரு வீசு பேக் எங்கன்னு தெரியாது. அது பிறகு விளையாடி முடிச்சுட்டு வீட்டுல வந்தோம் பேக்கை தேர்தல் அப்படி இருந்தா. இன்னைக்கு அப்படி இல்லை. வந்தவனை கண்ணு போற இடம் மொபைல், எழுந்த உடனே கண்ணு போகிற இடம்தான் மொபைல். பாவம். மனிதன் தனிமையாக இருக்கும்போது அவன் பெருமன் பாவத்தை தேடிக்கொண்டாக இருக்கிறான். தனிமையா உட்கார்ந்து பாருங்க, உலகத்துடைய சகல கவலை நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கும். உலகத்துடைய இச்சைகள் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். பிசாசுகள் நம்முடைய இருதயங்களை அவன் தூண்டி கொண்டே இருப்பான். பாவம் செய்யும்படியாக நம்ம இருதயத்தை அவன் தூண்டி கொண்டே இருப்பான். ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கை தொடர்ந்து ஒரே ஒரு ரகசியம் தான், அவர் விழித்திருந்து அவர் ஜெபித்திருக்கிறார். பிதாவுடைய அந்த உறவை சரியாக இணைத்திருக்கிறார். இந்த மூன்று காரியம் நமக்குள்ளே இருக்குமானால் என் ஆண்டவரை போல வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். அந்த விமர்சனம் தெரியுமா, கடைசியாக ஒரு வசனத்தை மாற்றம் காப்பிட்டு வருகிறது. யோகன் 14வது அதிகாரம், யோகன் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறோம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யார் வரா? யார் வரா? யாரு? பிசாசு. உலகத்துடைய அதிபதி வாரா. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அவனுக்கு என்கிட்ட என்ன குற்றப்படுத்த அது எவ்வளவு தெரிஞ்சது சார், எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் என்ன ஒண்ணுமே செய்ய முடியும். நீங்க 20ஆம் வருஷத்துல வருன்னு சொன்னா மோசேயுடைய சரீரத்துக்காக சாத்தான் தேவ சமூகத்தை நின்றான். மோசேயுடைய சரீரத்துக்காக நீங்க 20ஆம் புத்தகத்துல வரும்போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு மகிமையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, மோசேயுடைய சரீரத்துக்காக பிசாசு தேவ சமூகத்தில் நின்றான். வாசிக்கலாம். யூதா 1:9 வசனம். பிரதான தூதனாகிய மிகாவே மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடன் தர்க்கத்தை பேசின போது அவருடைய தூஷணமாய் குற்றப்படுத்த தெரியாமல் மோசோட சரீரத்துக்காக பிசாசு தெய்வ சமூகத்தில் நின்றான். ஏன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, போல நீட்டு சொல்றாரு, அடிச்சுமா ஒரே ஒரு கோபப்பட்டான். அவன் செய்த வாழ்க்கை, அவன் செய்த ஒரே ஒரு தவறு கோபப்பட்டான். கர்த்தருக்கு சாட்சியம், கர்த்தர் வீட்டுல எல்லாம் உண்மையோட இருந்தான். கர்த்தர் சாட்சியம் கொடுத்தான். என் வீட்டுல உண்மையோட எல்லா கதையும் இருந்தது. ஆனா ஒரே ஒரு கிரியை, அவன் செய்த ஒரே ஒரு தவறு பிசாசை தேவ சமூகத்தை கொண்டு வந்தது. என் ஆண்டவர் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் அவனுக்கு எதுவுமே அதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. அதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. நம்மளை சொல்ல கர்த்தர் பிதாவாகிய தேவனுடைய வருகை நாட்களே, ஆண்டவராகிய இயேசுவுடைய வருகை நாட்களே நீங்களாம் இந்த வார்த்தை பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலகத்தின் அதிபதி வருகிறான், எங்களுக்கு அவனுக்கு எதுவுமே இல்லை. அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. எங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு காரணம் இல்லை. தேவனுக்கு நான் சரியாக இருக்கிறேன், என் தேவனுக்கு நான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன், நான் எதுக்குமே அடிமைப்படல. அந்த எண்ணம், அந்த காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். பிசாசு அவனை நெருங்க முடியல. கர்த்தர் சொன்னார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நாம எதுவுமே செய்ய முடியாது. அதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கை தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும். கர்த்தர் வருவார். நம்ம பிதாவுடைய சமூகத்தில் நிற்கும் போது இந்த மோசேயுடைய சரித்திரத்தை அவன் தர்க்கித்து பேசுறது போல நம்முடைய சரித்திரத்தை அவன் தர்க்கித்து பேசவே கூடாது. மோசேயுடைய காலம் பிரமாண காலம், இது இயேசுவின் ரத்தத்தின் காலம். அந்த பிரமாணத்தின் காலத்தில் அந்த நிலைமை சொன்னா, ரத்தத்தின் காலத்தில் நமக்கு ஒரு விடுதலை, ஒரு மீட்பு இருக்கிறது. எனக்கு பிரியமானது, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளும். உங்க கிறிஸ்தவ ஓட்டத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளும். கர்த்தர் நமக்கு ஜெயத்துக்கான வரவுள்ள ஜீவனாக இருக்கிறார். ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது. துறைத்தரன் அதிகாரங்கள் வானமுடைய சேவையோட ஒரு பொருளாத ஒரு போராட்டம் நமக்கு இருக்கிறது. அந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயமளிக்க வேண்டும் என்று
சொன்னார். என் ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மையும் அவரைப் போல ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவர் கிருபை செய்ய ஒரு வல்லமுள்ள தெய்வமாக. எனவே பிரியமான ஒவ்வொரு நாள் வேதத்தை அறிந்து வேதத்தை நாங்கள் சொல்லுகிற காரியம் தான். நீங்க 4 சுவிசேஷங்கள் தினமும் படிங்க. 4 சுவிசேஷங்கள் மாறி மாறி படிங்க. ஆண்டவருடைய வாழ்க்கை வந்து அங்கதான் இருக்குது. ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார் என்பது அந்த 4 சுவிசேஷம் நம்ம காட்டி கொடுக்கிறோம். அது நம்ம கற்றுத்தரோம். அவர் வாழ்ந்த அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவரை போல ஒரு வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக ஆண்டவருடைய சபையில் அர்ப்பணித்து சொல்லுமா கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து நடத்துவாராக.